ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொட்டல உருளைக்கிழங்கு ரெசிபி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் கிடைக்கும். மதுரைக்கு போனவங்க இது யாரும் சாப்பிடாம வந்ததில்லை. ஸோ நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கசகசாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு சீரகம் எண்ணெயை நல்லா காஞ்சதும் சோம்பு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துருங்க, பொடிசாக கட் பண்ணது. சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வறுத்து வச்ச இந்த கசகசாவை போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குக்கரில் உருளைக்கிழங்கு, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் முக்கியமான பொருளே கடலை மாவு தான். அது கண்டிப்பாக சேர்த்துருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் இதை டேஸ்ட் பண்ணாமல் யாரும் வந்ததில்லை. கை சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, ரசத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். இது வந்து 125 வருஷமாக வித்துட்ருக்காங்க. இதே மாதிரி ரெசிப்பியை செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேஷன் கிடைக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மந்தார இலை தையல்னு சொல்லுவாங்க. இது கடையிலலாம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம மதுரைக்கு போய் சாப்பிட்ணும்ல, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.